ஒரு காலத்தில் மேக்கப் இல்லாமல் நான் வெளியே போனது கிடையாது. இன்னைக்கு பவுட்ரு கூட போடுறதுக்கு நேரம் கிடையாது. மூஞ்சி ரொம்ப டல்லாக இருக்குது. அப்போ எல்லாம் தயிர்லேருந்து உருளைக்கிழங்குலேருந்து கடலை மாவு மைதா மாவு கோதுமை மாவுன்னு எது இருந்தாலும் விட மாட்டேன். மொத்தத்தையும் மூஞ்சி கரைச்சி தேய்க்கவும், கேரட் ஜூஸு பீட்ரூட் ஜூஸு ஆப்பிள் ஜூஸுன்னு பார்க்குற எல்லாத்தையும் ஜூஸ் அடித்து குடிக்கவும் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணேன். இன்னைக்கு அழகு எல்லாம் போச்சு. இதில் இந்த சேலை வேற வேர்க்க விறுவிறுத்தாலும் இதை மேலே போத்திக்கிட்டே தெரியறதா இருக்கு. ஐயோ ஆண்டவனே, என் அழகுக்கு நான் எப்படி இருக்க வேண்டியது? ஐயோ அசிங்கமாக இருக்கிறேன். என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நான் எப்படியெல்லாம் இருக்க வேண்டியது? என் கிழக்கும் இங்கே வந்து வாழணும்னு என் தலையெழுத்து. ஓ, இங்க வந்து வாழணும்னு உன் தலையெழுத்து. நீங்களா? ஏண்டி, சோத்துக்கே வழி இல்லாத குடும்பத்துல பிறந்துக்கிட்டு நீ என்னமோ பணக்கார வீட்டுல பிறந்தவ மாதிரி என்னாச்சின்னு விட்டுக்கிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு வந்து நீ என்ன அவ்வளோ கஷ்டப்படுறியா? கஷ்டப்படுறியா? இல்லைங்க, இல்லை. நேத்தே உன்னை தொலைச்சு கட்டியிருப்பேன். அந்த கடையில் அவன் சின்ன புள்ள மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னையும் அப்படியே சிரிக்கிற. அப்படியே அப்படியே வச்சு இழுத்தேன்னு வையி மவளை நீ அம்புட்டுத்தேன். ஐயோ, அவன் அப்படி சொன்னதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? உங்க அப்பாவன் கேட்டதுக்கு நீ சொல்ல வேண்டியதானே என் புருஷன்னு வாயில கொள்ளுக்கட்டைய திணிச்சுக்கிட்டு இருந்த. இல்லைங்க, அது அது வந்து பாரு, இந்த வெங்காயம் எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன். யாருக்கிட்ட உன் திமுறை காட்டுற? ஐயோ இல்லைங்க, தொலைச்சு கட்டிப்பிடுவேன். எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு திரிஞ்ச அப்புறம் நான் அழகா இருக்கேன் அறிவா இருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வையி அவளே உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பெரியப்பா, சொல்லு. பெரியப்பா, அது ஒரு 2000 ரூபாய் வேணும் பெரியப்பா. 2000 ரூபாயா? எதுக்கு? இல்லை பெரியப்பா, ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு 2000 ரூபாய் கைமாத்த வாங்கியிருந்தேன். அவன் இப்போ ஃபோன் பண்ணி கேட்டான். அதான் உனக்கு எதாவது தேவைன்னா என்கிட்ட கேட்க சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு ஊரில் உள்ளவங்ககிட்டலாம் உனக்கு யார் கேட்க சொன்னது? இல்லை பெரியப்பா, அது பாரு, அவங்கிட்ட இவங்கிட்டன்னு போய் கடன் வாங்கிட்டு இருக்காத, சரியா? நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க பெரியப்பா, வாரேன். இப்போ எப்படி இருக்க வேண்டியவன் காசுக்கு ஆசைப்பட்டு என்னென்னலாம் இன்னும் அனுபவிக்க போறான்னு தெரியல. பார்க்கவும் சங்கட்டமா இருக்கு மனசுக்கு. இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையே இருக்கணும். இந்த திமிரு பேர்னிக்கிட்டு திரிஞ்சான்னு வையி மவளை விட்டுக்கு விட்டுக்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்க கூந்தலை அப்படியே மொட்டை அடிச்சு விட்டுருவேன். தெரிஞ்சுக்க, ஒழுங்கா இருக்கணும். அழகி கிழகின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மவளே அம்புட்டு தான். இவனால என் வாழ்க்கையே போச்சு. காசும் பணமும் இருந்துச்சுன்னா வாழ்க்கை அழகா இருக்கும்னு தப்பா முடிவெடுத்துட்டேன். அது எங்க வந்து இப்ப நிக்குது? எனக்கே என்ன நினைச்ச இப்பெல்லாம் அருவருப்பாவும் அசிங்கமாகவும் இருக்கு. இவனால இன்னும் நான் என்னென்னலாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. இப்பயே இப்படி இருக்கு, இன்னும் காலம் முழுக்க இவனோட எப்படிதான் நான் குப்பை கொட்ட போறேனோ. காசு இருந்தா போதும்னு நினைச்சது எவ்வளோ பெரிய மகா மட்டன்னு இப்போதான் புரியுது. உண்மையை நம்மளை விரும்பினவங்களுக்கு துரோகம் பண்ண இதுதான் கதி. ராசா ஐயா, போட்டு ஆட்டம் போட்டு எங்களை கேட்க எவனும் இல்ல. அப்பயும் இல்லையா இப்பயும் இல்லை, இனிமேலும் யாரும் உன்னை வந்து கேட்க போறதில்ல. இங்க வா. என்ன அம்மாயி, என்ன என்ன சங்கதி? அடே ஏண்டா நில்லையா ஒழுங்க ஒரு இடத்துல ஆடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு முதல்ல. ஏண்டா இந்த முதல்ல இதை வாங்கி பாரு. என்னது? ஐயா, வரும்போது ஊர்ல இருந்து போட்டா கொடுத்து விட்டாங்க. உன்ட்ட அன்னைக்கே காட்டணும்னா நீ தான் வேண்டாம் வேண்டான்ட்ட. இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து போன் அடிச்சாங்க. என்னங்க ஏதுங்கன்னு என்னையா சொல்றது? இந்த வீட்டுல நானும் பல வாட்டி சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு. சொன்னா கேட்கவே மாட்டீங்கல்ல. ஏண்டா முதல்ல பொண்ணு போட்டாவை பாரு, அதுக்கப்புறமேட்டுக்கு நீ பேசு. பொண்ணு அழகா நல்லா வடிவா இருக்காடா, உனக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருப்பீங்கடா ரெண்டு பேரும்.
ஏம்மா உனக்கு சொன்ன ஒரு வார்த்தையில புரியாதா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கம்முன்னு போங்க. வரியா, நாங்கள் வாழ்கிறதே உனக்காக தான். உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? ஐயோ, தினந்தோறும் உங்க கூட பெரிய அக்கபரா இருக்குது. ஏன் என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க? ஏன்டி இப்ப அவனை போட்டு டார்ச்சர் பண்ற? எனக்கு கொடு. என்னது? என்னது? இந்த ஆள் தான் ஆசைப்படுறது இல்ல, அந்த ஆளுக்கு வேணா கொடு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம்மா என்னடி சொல்ற? இப்பதான் நீ சொன்னியே எனக்கு கொடுன்னு, அப்புறம் என்ன? ஏண்டி அவனுக்கு எதோ திக்கிறதுக்கு கொடுக்குற போல இருக்கு. அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னானா, வேண்டாதவனுக்கு வம்படியா கொடுக்கறதுக்கு பதிலாக வேணுன்ற எனக்கு கொடுக்கலாமில்லன்னு தான் கேட்கணும்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள இதுன்னு எனக்கே எப்படி தெரியும்? ஆனா உனா முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்துட வேண்டியது. கொஞ்ச நேரம் கம்மன் இருங்க. இந்தா இவனுக்கு வரம் பார்த்து அம்மா போட்டோ எடுத்துட்டு வந்திருக்குல்ல, போட்டோவை பாண்டானா பார்க்க மாட்டேங்கிறான். ஏண்டி இவன் என்ன அம்புட்டு பெரிய ஒரு அழக நாடி, இவனுக்கு என்னமோ கல்யாணம் பண்றதுக்கு இந்த ஆட்டம் கட்டுறீங்க ரெண்டு பேரும். இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குறன்றதே பெரிய விஷயம். இதுல இவன் வேற இந்த அளவுக்கு சீனை விட்டுக்கிட்டு திரியிறான். நானா இருந்தேன்னு வையி இந்த மாதிரி ஒரு ஒருத்தனுக்கெல்லாம் பொண்ணே கொடுக்க விட மாட்டேன். நீங்க என்னமோ பெரிய இது மாதிரி. ஏமா நான் அந்த போட்டோ எல்லாம் பார்க்கல, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்பந்தம். கூடிய சீக்கிரத்துல நல்ல முகூர்த்தமா பாரு, எல்லாம் பேசி முடிச்சிடலாம். ஏய் நீ என்ன சொல்ற? இந்த ஆளு என்னை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி பேசும்போது நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா? நானும் கல்யாணம் பண்றேன். ஒன்ன பாரு, பேசி முடி. போட்டோவை பாரியா? போட்டாவும் வேணாம், கீட்டாவும் வேணாம். யோ என்னை சீண்டிட்டுல இரியா இரு, வீட்டுக்கு மருமவளை வர வச்சு உன்னை கஞ்சி ஊத்த விடாம பண்றேன். அட போட, நீ என்னடா எனக்கு கஞ்சி ஊத்துறது? நான் ஊத்து வேண்டா 10 வீட்டுக்கு கஞ்சி. எம்மாடி, முதுகு வேற மாத்திரை போட்டாலும் வலி போகவே மாட்டேங்குதே. 5 லட்சம் செலவாகி போயிடும். ஆப்ரேஷன் பண்ணினான்னு நம்மளும் அப்படியே அது இதுன்னு பண்ணிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா காலத்துக்கு முதுகெலும்பு இப்படியே தான் இருக்கும் போல இருக்கே, நிமிர்ந்து நடக்க முடியாது போலயே. ஐயையோ, இப்படியே இருந்துச்சுன்னா காலம் முழுக்க அவ்வளோதான். இப்பயே தண்ணி மோந்து கொடுக்க ஆள் இல்லை. இதில் நல்லா படுத்துக்கிட்டே ஒன்றும் பண்ண முடியாது. ஏப்பா நடக்க முடியலையே ஆண்டவா. என்னது வாசக்கிட்ட ஏதோ கயிறு கிடக்குது. ஐயோ, இவளுக்கு வேறு வேலையே இல்லை போல இருக்கு. நானே வாசக்கொட்டை கூட கூட்ட முடியாமல் அம்பிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு கிடக்கிறேன். இதில் அங்கே இங்கேன்னு குப்பையை போடுறாளுங்க, அது பறந்து இங்கே வந்து உக்காந்து கிடக்குது. ஐயோ, நான் என்னதான் தொலைகிறதுன்னு தெரியலையே. இதில் அங்கே குனிஞ்சு நான் எதை பண்ணுறது? காலில் எட்டி உழைச்சி விடுவோம். ஐயோ, பாம்பு பாம்பு பாம்பு, யாராவது வாங்களே. ஐயோ, பாம்பு கொத்தி பிடிச்சு. ஐயோ வாங்க, ஐயோ யாராவது வாங்களே. வெளியே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஏன் பாம்பு பாம்புன்னு என்னன்னு போய் பாருங்க. பாம்பா? என்னன்னு தெரியலையே. நீ எங்கடா போற? அப்புறம் என்னமோ சத்தம் கேக்குது, என்ன இதுன்னு போய் பாக்குறது இல்லையா? அடே நீ கல்யாணம் பண்ற பையன்டா, நீ இது அதெல்லாம் போய் அடிச்சு கடிச்சு போட்டா அப்புறம் அம்பிட்டு தான், அப்புறம் தோசை வந்துருண்டா. நீ ஒன்றும் போகாத. அட பாவி, அடியே அவன் போனா பிரச்சனை இல்ல, நான் போய் எனக்கு தான் நானும் பரவாயில்லையா? நீங்க காலத்தெல்லாம் அனுபவிச்சுட்டீங்க. அவன் சின்ன பையன் இல்லையா, அதான். சின்ன பையன் விவரமா இருக்காங்கய்யா. இவங்களுக்கெல்லாம் வந்து ரத்தம், நமக்கெல்லாம் வந்து தக்காளி சட்னி. என்னம்மா யோசிக்கிறாங்க? ஏமா நீ வேறம்மா அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாருக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு, இந்த நேரத்துல கூட இது பண்ணிக்கிட்டு. ராசா சொன்ன கேளுடா, அடிச்சு கடிச்சு போட்டாங்கன்னா அப்புறம் தோசை வந்துருமுடா. அட போமா அங்கிட்டு. இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு செஞ்சாதான் நாளைக்கு நமக்கு யாராவது செய்வாங்க. இப்படியெல்லாம் கணக்கு பார்த்தோன்னா அவ்வளோதான். இதுக்கெல்லாம் இப்படி யோசிச்சா அப்புறம் நாளைக்கு நமக்குன்னு எவன் வருவான்? ஐயோ, சொல்லாம ஓடுறானே, உனக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல. போ ஏங்க வாங்க சாப்பிட. ஷோ சாப்பிட வேணான்னு சொன்னேன்ல. அப்புறம் சாப்பாடு இல்லாம பட்டினியா இருப்பீங்களா? மணி ஆயிடுச்சு இல்லம்மா, நான் இன்னும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் புது வேலை அவங்க வேற திட்ட மாட்டாங்களா? முதல் நாள் நேரம் போயிட்டா பிரச்சனை இல்லைல்ல. அதுக்குன்னு வெறு வயிற்றோட போனா பசி அறியிருமா? ஷோ ராணி, நீ சொன்னாலே கேட்க மாட்டப்போ. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. இந்தா நான் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுன்னு சொன்னேன். ஐயோ எனக்கு வேண்டாம். வேண்டாம்னா என்ன அர்த்தம்? இல்ல, இன்னைக்கு நான் உங்களுக்காக விரதம் இருக்கேன். விரதம் இருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? நான் என்ன நினைக்கிறேன்?
நினைக்கிறேன். நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க, புதன்கிழமை விரதம் இருக்க, சனிக்கிழமை விரதம் இருக்க, இன்னைக்கு திங்கக்கிழமை விரதம் இருக்கிற. என்ன நீ பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, அதுக்குன்னு இல்லைங்க. இன்னைக்கு முதல்ல நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. முதல்ல இருந்த வேலை மாதிரி கஷ்டமாக அமைஞ்சிடக்கூடாது, நல்லதாக அமையணும். அதான் ஆத்தாளுக்கு விரதம் இருப்போன்னு தான். இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் உடம்புல எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் போட்டு புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும், புரியுதா? சும்மா நீ பாட்டுக்கு கம்மன் இருக்க மாட்டாம விரதம் இருக்கேன்னு உனக்கு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இந்தா முதல்ல சாப்பிடு. ஐயோ வேண்டாம். இங்கே பாரு, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு கோவம் வந்துடும். இந்தா ஆக்காட்டுன்னு. ஐயோ நான் விரதம் இருக்கேன், சாப்பிட்டா அப்புறம் சாமி குத்தமாயிடும். அதெல்லாம் ஒரு குத்தமாக ஆகாது. எனக்காக தானே நீ விரதம் இருக்க. அப்படின்னும் போது நானே வேணான்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன? இல்லைங்க. சாப்பிடு முதல்ல. ஐயோ சொன்னா கேட்காம இப்படி பண்றீங்க. இங்கே பாரு, நீ முதல்ல சாப்பிடு. வாரத்தில் 3-4 நாள் விரதம்னு இப்படியே பண்ணிட்டு இருக்கிற. உங்களுக்கு மணி ஆயிடுச்சுன்னு உங்களை சாப்பிட சொன்னா இப்போ உங்களுக்கு மணி ஆகலையா? எனக்கு என்னோட வேலையை விட நீ தான் முக்கியம். நீ சாப்பிட்டு வச்சு இருந்தா எனக்கு அது போதும். சாப்பிடு. நான் என்னதான் சொல்றதுன்னு தெரியல. ஐயோ வாங்க காப்பாத்துங்க. ஐயோ என்னக்கா ஆச்சு? பாம்பு கொத்தி பிடிச்சியா, காப்பாத்துங்கப்பா. அது எப்படி பாம்பு கொத்தும்? நீங்க என்ன பண்ணீங்க? அது வாயில்லாத ஜந்து, அது பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க அது வந்து கொத்துறதுக்கு? ஐயோ அது இல்லையா, காலையில தான் வாசலெல்லாம் கூட்டி விட்டேன். வீடு வாசக்கிட்டேயே ஏதோ கயிறு கிடந்துச்சு. நான் எவ்வளோதான் குப்பையை அள்ளி இங்கே போட்டாளுக போல இருக்கு. அதான் காற்றுக்கு பறந்து இங்கே வந்து கிடக்க நினச்சி காலையில் எட்டி உதச்சேன். அது பாம்புன்னு தெரியலையா, அதான் நல்லா பட்டுன்னு போட்டுருச்சியா. காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்க. ஐயோ, என்ன பாம்புக்கா? ஒத்தர பாம்பு என்ன ஏதுன்னா பார்க்க முடியும். அது கண்ணு எனக்கு ஒழுங்கா தெரிஞ்சிருந்தா அது பாம்புன்னு தெரிஞ்சு காலை வைக்காம இருந்திருப்பேனே. என்ன ஏதுன்னு தெரியாதனால தானே நான் அப்படியே விட்டுவிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன பாம்பு ஏது பாம்புன்னு புடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ, எந்த பக்கம் போனுச்சு பாத்தீங்களா இல்லையா? இந்த சைடு தான் போனுச்சு. அத்தாடி, இந்த சைடா? எங்கிட்ட இருந்து நம்மளுக்கு இது போட்டுரும் போகுது. அண்ணே, நான் மாட்டு வண்டியை கட்டுறேன். இவங்களை அப்படியே தூக்கி வண்டியில வைங்க, கூட்டிக்கிட்டு போவோம். சரியா, சரி. ஐயோ, இது எங்க இருக்குன்னே தெரியலையே. அப்படியே தான் போனுச்சு. இப்பதான் அடிபட்டு முதுகெலும்பு முடிஞ்சு போய் வந்தேன். இப்ப அடுத்து மறுபடியும் பாம்பு கொத்தி போறேனே. ஐயோ நுரையீர வந்துட போது. தூக்கியா போட்டாதரா ஏற்கனவே முதுகெலும்பு முடிஞ்சு போய் கிடக்கடா. ஐயா இருக்கா கையை லூஸ் ஆகிடுச்சு. இருக்கா? ஐயோ ஏற்கனவே நொந்து போய் கிடக்குறேன். இதுல அந்த பொண்ணுல வேற வேலை பார்த்துறாங்களே. அம்மா தூக்குப்பா, தூக்கு. எங்கிட்ட இங்க இருக்க மாதிரியே தெரியலையே. எங்கிட்டும் இல்ல. சரி போவோம். அடியே, அந்த ராசமாக்காவோ பாம்பு குத்தி பிடிச்சிடி, அதனால ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறோம். கடையை மட்டும் போய் பார்த்துக்க, சரியா? அத்தாடி இப்ப எப்படி இருக்கு? என்னன்னு தெரியல. கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. பாம்பு அங்கிட்ட எதுவும் இல்லை. என்ன பாம்பு கொத்துனுச்சுன்னு தெரியல. போய் பார்த்துட்டு சொல்றோம், சரியா? ஐயோ என்னங்கடா இது, என்னம்மா இது? ஏற்கனவே இப்பதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்தாங்க, மறுபடியும் இப்படின்றாங்க. அதானே பாம்பு எப்படி அங்க வந்துச்சுன்னு தெரியலையே. என்னத்த சொல்றதோ போ. அவ ஆடுன ஆட்டம் அப்படி. அதான் அப்பெல்லாம் விட்டு கடவுள் இப்போ கூலி கொடுக்குறான். ஆமா அந்த ராணி பிள்ளைக்கு படுத்தின பாட்டுக்கே இப்போ அனுபவிக்கிறாப்போ. கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா ஆடுனா இந்தா இப்போ கூட அந்த பிள்ளையை பிரிக்கணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு ஆட்டம் கட்டிக்கிட்டு போனாலுங்க. இந்தா இவ இப்படி வந்து படுத்து கிடக்குற. அதுக்கு தான் நல்லதை நினைக்கணும். நல்லதை நினைக்காம அடுத்தவங்க கெட்டு போகணும், நம்ம மட்டும் நல்லா இருந்த போதும் நினச்சா இப்படித்தான். என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல. அச்சா என்னடி நீ அள்ளி வச்சுக்கிட்டு இருக்கவ? உங்களுக்குலாம் வேண்டாமா? ஏம்மா சாப்பிடுமா, நீ சாப்பிடு. அதுக்குன்னு இப்படியா இம்புட்டு அள்ளி வைப்பாங்க? நான் என்ன இவ்வளோ வடி திங்க போறேன், இதை கொஞ்சம் வச்சா பத்தாதா? ஏம்மா சாப்பிடுமா, உனக்காக தான் செஞ்சிருக்குது. நல்ல வல்லு வதக்க நான் அள்ளி சாப்பிடு. பார்த்துக்கங்க, நம்மக்கிட்ட சமைக்கவே தெரியாது அப்படின்னு நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா இப்போ வாத்த கறி வந்தோடனையும் நேற்று மீன் எடுத்து சமைக்கிறான். அந்த குழம்பே இன்னமும் இருக்கும். அதையும் வச்சுப்புட்டு இப்போ பாரு என்னென்ன சமைச்சு வச்சுருக்கான்னு. சோறு, குழம்பு, கூட்டு, பொரியல், அவியல், ஏதோ காய் போட்டு செஞ்சுருக்கா, அது ஏதோ ஊறுகாய். பார்த்துக்க எம்புட்டு இது செஞ்சுருக்கான்னு சுவிட்டு. இதுவே நம்மளா இருந்தோம்னா நேற்று வச்ச குழம்பு சூடு பண்ணி அது கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவா. இன்றைக்கி அவள் ஆத்தா கறிக்கணுனையும்
அந்த குழம்பு கிலோ கணக்கில் இருக்கும், அதை வச்சுப்புட்டு இதை செய்கிறேன். விற்கிற விலைவாசிக்கு இப்படி ஆக்கி தின்னா நல்லா இருக்கும். போ, மாமியாருக்கு ஒரு ரூபா கஞ்சி ஊற்ற சொல்லு, உங்கள் அம்மாவுக்கு போட்டு திங்கிறதுக்கு என்ன? நான் இருந்தால் நானே தான் எடுத்து கொடுக்கணுமோ வைக்கணுமான்றாளுங்க. இதுவே அவங்க ஆத்தாக்காரி ஊர்லேருந்து வந்தால் போதும், என்ன வேகத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு. ஐயோ 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 ஐயோ. ஏம்மா, உன் அத்தைக்காரிக்கு சோறு போட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏம்மா, அவங்க பழைய குழம்பு இருக்குது மீன், அதுவே சாப்பிட்டுக்குவாங்க. நீ சாப்பிடு, உனக்கு தான் வயிற்றுக்கு சேராதுல்ல. ம், எனக்கு வயிற்றுக்கு சேரும், அவளுக்கு வயிற்றுக்கு சேராது. உன் மாமியார் கறி இருக்கு, ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு கூப்பிடு. இல்லைன்னு வை, ஏதோ நினச்சிக்குவா. பாரு, அவள் ஆத்தாக்கறி வந்தோனையும் அதை இதுன்னு சமைக்கிறோம் வைக்கிறோம், நமக்கு இந்த மாதிரி இதை செஞ்சு கொடுத்தாலாம் வச்சாலான்னு அதுக்கு ஒரு புறணி பேசுவா. ஒரு வார்த்தை சொல்லு. அத்தை வாங்க அத்தை, வந்து உட்காருங்க, சாப்பிடுவீங்க. வாங்க நீ வாங்க. எம்மாடி, இலைய எடுத்து போடுமா, சாப்பிடட்டும். வாங்க அத்தை, சாப்பிடுவீங்க. சாப்பிடட்டும்னா வெறும் தரையவா நக்கிக்கிட்டு சாப்பிட முடியும்? சாப்பிடணும், சாப்பாடை போட்டு வைக்கணும், அப்போ தானே சாப்பிட முடியும். வெறும் கையால் முளம் போட்டால் எவன் வந்து சாப்பிடுவான்? சாப்பிடுன்னு சொன்னதே பெருசு, இதில் பேச்ச பாரு பேச்ச. எம்மாடி, சோத்தை போட்டு கொடுப்போம். வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் இந்த காடு வரைக்கும் போயிட்டு ஆட்டை இழுத்து நிழல்ல கட்டி விட்டு வரேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஆடை அப்புறமேட்டுக்கு போய் கட்டிக்கலாம். வாங்க, புள்ள நல்லா சமைச்சிருக்கா, சாப்பிடுவீங்க. வேண்டாம் வேண்டாம், உங்கள் புள்ள உங்களுக்காக சமைச்சிருக்கா, நீங்கள் சாப்பிடுங்க. நமக்கு ஒன்று ஆக்கணும்னா எனக்கு சமைக்க தெரியாது, அது தெரியாது, இது தெரியாதுன்றாளுங்க. இதுவே உங்கள் ஆத்தாக்காரிக்கு பார், வகை வகையாக வாய்க்கு ருசியே சமைச்சு போடுறது. காலம் கெட்டு போய் சம்பிட்டு தான். இல்லைம்மா, சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன், அது பாட்டுக்கு போகிறத பார்த்தியா? ஆமாடி, நான் கூட என்னமோ நினச்சேன், சும்மா நீ பாட்டுக்கு உன் மாமியார் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினச்சேன். நல்ல திமிர் எடுத்தவளா தான் இருக்கிறா. அப்பயே அப்படித்தானே அவ. என் அண்ணங்காரன் இருந்து இது போயிருந்தா கூட உனக்கு பிரச்சனை இல்லடி, ஓவரா தான் பண்ணிக்கிட்டு தெரிகிறா. சரிம்மா, நீ சாப்பிடு. டாக்டர், இவங்களுக்கு பாம்பு குத்திருச்சுங்க, அதாங்க தூக்கிட்டு ஓடியாந்தேன், கொஞ்சம் பாருங்க டாக்டர். ஐயோ, எப்பங்க? இப்போதாங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்படிங்களா? விஷம் தலைக்கிறாத அளவுக்கு எதையாவது கட்டினீங்களா காலுக்கு? அண்ணா கயிறு இருப்புல இருந்துச்சுங்க, அதை அறுத்து காலில் கட்டி விட்டுருக்கேங்க. பரவாயில்ல, நல்ல வேலை செஞ்சீங்க. வாங்க, இங்க படுக்க வைங்க. எடுத்தா போனா நடக்குது, தூக்கவே முடியல அம்மா. தம்பி, எங்கள் வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுங்கய்யா, வீட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுங்க. சரிங்க. நர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். என்ன பாம்பு கடிச்சிடுங்க? அது என்னன்னு தெரியாதுங்க, கடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு கீழே படுத்திருந்தாங்க, அதான் சரின்னு தூக்கிட்டு ஓடியாந்தேன். ஐயோ டாக்டர், எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிப்போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காப்பாத்திருங்க, நான் வாழணும். சரிங்கம்மா, சரி, அமைதியா இருங்க. நல்ல பாம்பு தான் தீண்டி இருக்கு போல இருக்கு. நாங்க பாக்குறோம், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க. சரி. ஐயோ, தலையெல்லாம் சுத்துதே, காலெல்லாம் விறுவிறுன்னு இருக்கே. அதை கொடுங்க. சரி ராணி, பார்த்து பத்திரமா இரு, சரியா? எங்கேயும் போக வேணாம், வீட்டோட இரு, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, மதியானம் உங்களுக்கு சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வரட்டுமா? இந்த வேகாத வெயில்ல நீ இங்கேருந்து அங்கே வரியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கம்முன்னு நீ வீட்டோட இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, வீட்டிலே இருக்கிறதுக்கு டென்ஷனாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நீங்களும் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு வேற எனக்கு தெரியலன்னா அது வேற பக்குன்னு இருக்கும், அதான். ஐயோ, நான் மூட்டை தூக்கலாம் போகல. அதையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். என்கிட்ட என்ன சொன்னீங்க? எனக்கு அங்கே ரூம் கொடுத்துருக்காங்க, அதில் உட்காந்துக்கிட்டு வரவு செலவு மட்டும்தான் பார்ப்பேன், வேறு எந்த பெரிய கஷ்டப்படுற வேலையும் இல்லைன்னீங்கல்ல. அது எப்படியாப்பட்ட வேலைன்னு கடைசியில் தானே தெரிஞ்சுது, அதனால் நான் இதுக்கு வந்து தான் பார்ப்பேன். வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டியே, அப்புறம் உன் விருப்பம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அட கடவுளே, அப்படியா? ஆஸ்பத்திரியில் இப்போ சேர்த்துருக்கோம்மா, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, கை காலெல்லாம் நடுங்குது. நல்ல பாம்பு விஷம், என்ன ஆகுமோ என்னவோ தெரியல, பயந்து போய் தான் நான் இருக்கேன். கொஞ்சம் நீ வாமா. அந்த ஆள் வேற வீட்டில் இருக்காம்பா, இந்த நேரத்தில் என்னால் வெளியே எங்கேயும் வர முடியாது. வந்தால் அதுக்கு அவன் ஒரு பிரச்சனை பண்ணி அடி நடிப்பான், அதனால அவன் இன்னைக்கு தோட்டத்துக்கு போயிடுவான். அவன் போனோனையும் நான் வாரேன், அம்மாவை பத்திரமா பக்கத்துலேருந்து பார்த்துக்கங்க. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் வா. சரி, பக்கத்துல இருந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க, நான் வந்துடுறேன்.